ஹலோ கைஸ், வெல்கம் டு பவன் கேமிங் ஜோன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரிக்கெட் லீக் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இப்போ வேறு சமீபத்தில் ஐபிஎல் வேறு ஓடிட்டுருக்கு. அதனால் ஒரு கிரிக்கெட் கேம் பிளே வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அங்கே மும்பை ஐயோ ஆடு, இந்த ஆடை வேறு போட்டு கொள்றாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம பேட்டிங் இந்த கேம் பிளே நான் விளாட தான் புரியும் உங்களுக்கு. இவன் ஆஃப் ஸ்பின்னரு, பார்க்க லெக் ஸ்பின் மாதிரி போடுவான். என்ன கைஸ், அவுட் ஆயிட்டோம். ஐயோ மாசா கிளாஸ் அவுட் ஆயிட்டோம். இப்போ இன்னும் இருக்கு, கவலைப்படாதீங்க, இன்னும் இருக்கு, இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு. அடிச்சிட்டானே போச்சுறான். வாங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம், என்ன பண்றது. மேட்ச் லாஸ்ட் போச்சு. இப்போ ரொம்ப மறுபடியும் திரும்ப வரேன்டான்ற மாதிரி ஆடு வந்துருச்சு. ஆடு வேற குறுக்கால வருது கைஸ். குறுக்கால வந்த கௌசிக் மாதிரி குறுக்கால வந்த ஆடு. உங்களுக்கு எந்த டீமை பிடிக்கும்னு மறக்காம, ஐபிஎல்ல எந்த டீமை பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ குட்டுன்னு இருக்காங்க. ஒரு 2 ரன் 3 ரன் கிடைக்கும். இது சும்மா சிம்பிளான கேம் கைஸ், பிரச்சனையே கிடையாது. ஃபீல்டரை பார்த்து அது இருந்தால் அடிக்க தேவையே கிடையாது, நம்ம வாட்டில் அடிக்கலாம். ஐயோ ரொம்ப ஸ்லோவாக போடுறாங்க. ஒரு ரன் வரும். ஏன்னா இங்கே இருக்கிற ஃபீல்டருக்கு தான் ஒரு ரன். ஆனால் இந்த கேமோட கான்செப்ட் எப்படி சுஹாஸில் தான் அவுட் ஆனோம், அவுட் ஆனோம். என்னடா தொட்டு விட்டுருக்கோம் கைஸ். நம்மளுக்கு இந்த கேம் விளாட தரல. இந்த கேம் ஈஸியான கேம். நம்ம தான் பாட்டுமே விளாண்டுருக்கோம். 3 பால் 3 6 அடித்தா நம்ம தான். என்னடா அது கைஸ், என்னன்னு தெரியல, வரமாட்டேங்குது எனக்கு, விளாடவே வரமாட்டேங்குது சுத்தமாக. இன்னும் 2 பால் தான் இருக்கு. ஐயோ ஒரு பால் தான் தூக்கி அடிச்சேன். ஐயோ ஒரு 2 ரன் வரும்னு நினைக்கிறேன். 10 ரன் தான் அடிச்சிருக்கோம் 6 பாலுக்கு, வேஸ்ட்டு. இப்போ பாருங்க, 6 கன்ஃபார்ம் 6. ஐயோ பல்பு வாங்கிய தருணம் கைஸ். என்ன கைஸ், விளையாடவே முடியல. ஐயோ கொஞ்சம் இப்படி வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு பார்ப்பேன் எப்படி அடிக்கிறாப்புலன்னு. தொட்டு விட்றாரு. 13 தான் டார்கெட்டு. இப்போ 3 ரன்னா 2 ரன்னு வரும். 2 ரன்னு ஃபாஸ்ட்டாக போட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. ஐயோ 6 பறந்துருச்சு. இப்போ ஸ்லோவாக போட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். விக்கெட் எடுத்தால் நம்ம தான் கேட்சே, அவுட்டு. நம்ம இந்த கேமை வின் பண்ணிட்டோம் ஒரு வழியாக. ஃபாஸ்ட்டாக பட்டேன், அடுத்து ஸ்லோவாக பட்டேன். 3rd லெவலுக்கு வந்துட்டோம். ரீமேட்ச் கேட்போமா? ரீமேட்ச் கேட்டு வெறுப்பேற்றோம். லெட்ஸ் ப்ளே அகேன். ஐயோ பல்பு வாங்கிய தருணம். கராச்சி ஓப்பன் ஆயிடுச்சு. நாங்கள் கராச்சிக்கு போவோம். குறுக்கால இப்போ மறுபடியும் யாரோ வந்திருக்காங்க. நம்ம தான் பேட்டிங். ஐயோ பேட்டிங் வீக்கு, பவுலிங் ஸ்ட்ராங்கு மாதிரி. பேஸ்மெண்ட் வீக்கு, ஆனால் என்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி. பேட்டிங் வீக்கு, பவுலிங் ஸ்ட்ராங்கு. ஸ்விங்கு பண்ணுறாங்க கைஸ். கைஸ் இவன் எப்போவுமே நேராக தான் போடுவேன், ஆனால் ஸ்விங் பண்ணுறேன் என்னன்னு தெரில.
தெரியல, ஸ்விங் ஆச்சான்னு தெரியல. ஐயோ பரவாயில்லையே கைஸ், 6 தான் அடிக்கிறோம். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் டச் வந்துருச்சு. இப்போ வந்து மறுபடியும் 6 அடிப்போமா? ஐயோ 6 அடிப்போமான்னாலே கரெக்டாக ஏதாவது 6 அடிக்காம மாதிரி ஆயிடுது. இப்போ வந்து இது வந்து 3வது மேட்சோ, ஒரு 7 மேட்ச் 8 மேட்ச் விளாண்டு போயிடும். ஐயோ ரொம்ப லேட்டாக விளாண்டேன், எனக்கே தெரிஞ்சிச்சு. ஆனால் 4 சூப்பர். 18 அடிச்சிருக்கோம் இப்போதைக்கு நம்மளுக்கு. ஐயோ பவுலிங் சொதப்பிடக்கூடாது, அதுதான் முக்கியம். பெர்ஃபெக்ட். 6 வாங்க, 6 போயிட்டுருக்கு காய்ஸ். இப்போ சுஹாஸை போட்டு விடுவோம், என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஏய்யோ 6 அடிச்சிட்டோம், 30 ரன்கள். 5 6 மனமாக அடித்தாதான். 5 6 இல்லைன்னா 4 6 2 4 அந்த மாதிரி அடித்தோம். 2 4 இல்லைன்னா ஒரு 4 2 ரன் 3 ரன் அந்த மாதிரி. ஐயோ என்ன தொட்டு விட்றா, 4ஆ? பரவாயில்லையே, 4 அடிக்கிறாப்லையா தலைவர். இப்போ வந்து நம்ம போட்டிருக்கோம் 3 ரன் வந்துடும் கைஸ், கரெக்டாக 3 ரன் வரும் சொன்னேன்னா. இன்னும் கொஞ்சம் டீப்பில் நிற்கிறாப்புல தலைவர். கரெக்டாக 100 ஃபாஸ்டஸ்ட் பால் பாஸ்கரோட இருந்தால் விட்டானா தான் சொல்கிறேன். கரெக்டாக ஸ்டெம்ப் லைனில் இதே தான் போட்டிருக்கோம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கணிச்சிட்டான் இந்த வாட்டி, எப்படியோ ஸ்டெம்பில் தான் போட போகிறான் அப்படின்னு கணிச்சிட்டான். இதே மாதிரி பார்ட் 2 வீடியோ, பார்ட் 2ன்னு சொல்ல முடியாது, இன்னொரு வீடியோ போடுறேன். அது வந்து கொஞ்சம் இந்த மும்பை கராச்சின்னு கிரவுண்டாக இருக்கும் மேட்ச், இது மேப்பு மாதிரி. அதுதான் அன்லாக் ஆகும் லெவல் ஏற ஏற. அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறேன். இதிலேருந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க நான் எப்படி விளாண்டேன்னு. எந்த வீடியோக்குமே அவ்வளோ கமெண்ட்டே இல்லை. இப்படி வின் பண்ணிட்டோம். வின்னு வாங்க, ப்ரைஸ் டு கிளைம் என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ வாங்க மறுபடியும். இது ஆடிலைட் வந்து அன்லாக்சட் லெவல் 5. ஆடிலைடில் ஒரு மேட்ச். இப்போ வந்து நம்ம நோவான்னு யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு தெரில. கோலம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க போல், கிரிக்கெட்லேயும் கோலம் போடுவாங்க போல், அதனால் கோலம் இமோஜி வச்சுருக்காங்க. டிபி அதுதான் வச்சுருக்காங்க. ஏய் என்னடா தொட்டு விட்ற, ஐய நல்லா மேலே கொண்டு வரணும் போல கைஸ். 2 ரன் 2 ரன்னில் துவங்கி இருக்கும். இப்போ ஒரு 2 ரன் வரும், அப்போதான் 6 வரும். சரி, ஒரு 2 ரன் வரும்னு நினைக்கிறேன். ஏய் எப்பட்றா கைஸ், ட்ரிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 6 அடிப்பேன்டா, கன்ஃபார்ம் 6 அடிப்பேன்டா. ஐயோ ரொம்ப மேலே வேற போடுறானே, போச்சு. யாக்கர் வேற 6 அடிச்சிருவேன், நான் தான் பெரிய ஆள், 6 அடிச்சிருவேன். ஐயோ கைஸ் இங்கே பாருங்க கைஸ், எல்லாமே ஆப்போசிட்டாக தான் நடந்துட்டுருக்கு. 6 போகும்னா 2 ரன் போகுது, 2 ரன் போகும்னா 6. பாருங்க கன்ஃபார்ம் 2 ரன் தான், 2 ரன் தான். இதான் 6 போகுது பார்த்தீங்களா. ஐயோ ட்ரிக்கா. ஸோ அவங்க இப்போ 6 போகும் பாருங்க. இப்போ 6 கன்ஃபார்ம் 6. ஐயோ என்னடா அது, 3 ரன் வந்துடும். இப்போ கன்ஃபார்ம் கடைசி பால் 6. 26 டார்கெட்டு எழுதி வச்சுக்கோ, பேப்பர் இல்லைன்னா உன் மண்டையில் எழுதிக்கோ அப்படின்னு நான் ஆப்போனண்ட்டை சொல்கிறேன். நோ பால், வாவ். ஆனால் 6 இல்லை.
ஒரே அசிங்கமாக போச்சு குமார், அந்த மாதிரி ஆயிடுச்சு. 4 runs ப்ளஸ் நோ பால் அப்படின்றாங்க. 3 ரன் தான் அது ஆக்சுவலி, ஆனால் நோ பால்னால ஒரு ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அட்ரா மட்டும் அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் 29 ரன்னு கொடுத்துட்டோம். சரி கொடுத்துட்டான் பையன். வாய் கொஞ்சம் குளருது என்னன்னு தெரில. இப்போ வந்து இதில் குட்லென்த்தில் போடும். குட்லென்த்தில் ஸ்லாட்டுன்னு வாங்க கேட்சே. ஐயோ கைஸ், யார் கைஸ் இது? ஓடி வர கூட தரல. உசைன் போல்ட்ட ஏதோ ப்ராக்டிஸ் கற்றுற மாதிரி பாட்மே ஒத்துட்டுறியா? உசைன் போல்ட்டை ப்ராக்டிஸ் கற்றுக்கிட்ட மாதிரி ஓடிட்டு வரான் ஃபீல்டர். இங்கே ஒரு 6 அடிச்சுட்டான். நம்ம பேசுகிற கேப்பில் இப்போ வந்து 90 கிலோமீட்டரில் போடுறோம். 6 அடிக்கிறானே, பரவாயில்ல, சூப்பராக விளாட்றாப்புல. ஆனால் உன்னை 6 அடிக்க விட மாட்டேன்டா. இப்போ பாரு, இப்போ 6 அடிப்பான் முன்னாடி. இப்போ 6 அடிப்பான். ஐயோ 6 அடிச்சிட்டானே. ஐயோ இப்போ பாருங்க 6 விழுக போகுது. கொஞ்சம் 6 விழுக போகுது. கொஞ்சம் 6 விழுக போகுது. கொஞ்சம் 6 விழுக போகுது. ஐயோ என்ன பண்ண போகிறேன்னா, ஐயோ அவுட்டு காய்ஸ். வாவ், கொஞ்சம் யாக்கர் லென்த்தில் கரெக்டாக கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு அவுட் ஆகிட்டான். பரவாயில்ல. லெட்ஸ் ப்ளே அகேன். வாடா ரீமேட்ச் ஆடா. வாடா நோவா டே. கோலம் போட்டுக்கிட்டே இருக்கு படா போடா. வாங்க மறுபடியும் ஆஃபே பேட்டிங். நம்ம இப்போ பவுலிங் ஃபஸ்ட்டு நம்ம சேஸ் பண்ணணும். அதையே போட்டு அவன் ஸ்பீடாக போடுவோம் தான் நினச்சிருக்கான். நம்ம ஸ்லோவாக போடுவோம். 95ல் போடுவோம். ஸ்பீடாக போடுவோம் தான் நினச்சிருப்பேன். நான் சொன்னேன், நான் ஸ்பீடாக போட்டுக்கிட்டேன்னு நினச்சிருக்கேன். அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பான். இப்போ பாருங்க, கொஞ்சம் லென்த்தை மாற்றி இப்படி போடுறேன். கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கேன். டிஸ்டன்ஸு 131 பேருக்கும். ஆனால் பின்னாடி அடிக்கிறான்டா. முன்னாடி பேட்டை வீசுறான், ஆனால் பின்னாடி போகுது. எப்படா? ஸ்லோவாக போட்டால் அடிக்கிறான், ஃபாஸ்ட்டாக போட்டால் அடிக்க மாட்டான். ஸ்லோவாக போட்டால் வெயிட் பண்ணி அழகாக அடிக்கிறான். ஐயோ ஏன்னா சொல்லி வாய முடிக்கல. 6 அடிச்சிட்டேன். ஃபாஸ்ட்டு இப்போ பாரு, இப்போ அடிக்கிறாங்க போனால். இப்போ ஸ்லோவாகவே போடுவோம். இப்போ ஃபாஸ்ட்டு தான் நினச்சிருப்பேன். பாருங்க ஸ்லோவாக போடுறோம். என்னடா பண்ணுறீங்க? ரீப்ளே கைஸ் இதான் வேணும்னே பண்ணுறாங்க. ஒரு ரீப்ளே மாதிரி போட்டிருந்தாங்க. உங்களுக்கான ரீப்ளே இந்தாங்க அப்படின்ற மாதிரி. வந்து இதை கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருக்கோம். இப்போ 6 அடிக்க போகிறேன். போச்சு. 6 அடிக்க போகிறீங்களான்னா 6 போகாது. 6 அடிக்க மாட்டான்னா 6 போகும். அதுதான் சரி. இப்போ பாருங்கள், 6 அடிச்சிருவேன். 6 அடிச்சிருவேன்ப்பா. அவுட்டு. என்னடா இது ட்ரிக்கு இப்படி இருக்கு? ஐயா, இந்த ட்ரிக்கை எப்படியாச்சும் வின்றணும். இப்போ பாருங்கள், எப்படியாச்சும் வின் பண்ணிடுவேன். இதில் வின் பண்ணிடுவேங்க. ஐயோ சுகாசா, வாங்க 6 அடிச்சிருவேன் இந்த வாட்டி. கன்ஃபார்ம் 6 தான். ஐயோ என்னடா அது? ஐயோ 18 ரன் தான். இருந்தாலும் ஸ்வாகுக்காக எதையும் இழக்க தயாருன்னு சொல்ல மாட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் இதாக போட்டிருக்கான். இப்போ 6 தான், கன்ஃபார்ம் 6 தான். என்னடா அது? ஸ்லோவாக வரும்னு நினச்சேன், ஸ்பீடாக போட்டேன். ஐயோ டைவர்டு. இப்போ யாக்கர் போட்டிருக்கான் பையன். ஐயோ சுஹாஸா? கைஸ் ஈஸியாக அடிச்சிடலாம். 6 தான், கன்ஃபார்ம் 6 தான். டேய் என்னடா அது? 2 ரன் தான் வரும் கைஸ். 7 தான் கைஸ். 3 இதில் 10 ரன். ஐயோ 8 ரன் தான் அடிச்சிருக்கோம். 8 ஃபார் அ ரீசன். இப்போ வந்து 6 தான். எப்படி அடிச்சிட்டோம் கைஸ்.
ஒரு வழியா இந்த ட்ரிக்கை வின் பண்ணிட்டோம். இப்போ கன்ஃபார்ம் 6 தான், 6 தான் கன்ஃபார்ம், 6 தான். நான் சொன்னேன்னா அவ்வளோதான், நம்ம தான் ட்ரிக்கை ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான். கலெக்ட் 4th லெவல் போயிருக்கோம். மறுபடியும் விளாட கூப்பிட்றான்ப்பா. சரி வா. என்ன ரீமேட்ச்ன்ட்டு அவன் இதாகுது, செர்ச் ஆகுது. என்னடா கேம் இது, ரீமேட்ச்ன்னு கேட்டான். சரி லெட்ஸ் ப்ளே அகேன்னா அப்படியே போயிட்டுருக்கு. ஜாலியாக போவோம். கைஸ் ஏதோ பக் ஆயிடுச்சு. டக்குன்னு போயிட்டான் பையன். சரி கராச்சியில் இன்னொரு மேட்சை போடுவோம். நடுவில் ஆடு வேற குறுக்கால் வந்துருச்சு. இப்போ லெவல் 4ல ஒருத்தவங்க வச்சுருக்கோம். ஐயோ 5வது லெவல் பேட்ஸ்மேன் கைஸ், வாவ். இப்போ பாஸ்கர் பயலுக்கு கொடூரம். சுஹாஸை இறக்க வேண்டிய நேரம். சுஹாஸ் நம்மளுக்காண்டி முதல்ல போட போகிறார். 3.1 degrees அப்படின்னா என்னன்னு தெரில. இப்போ வந்து இதுக்கு 2 ரன் வரும். 2 ரன்னா நீங்கள் கேட்பீங்க எப்பட்றா இங்கே என்னதான் அடிச்சா 2 ரன் ஒன்றா. அதுதான் கேம்கிட்ட கேட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதுங்க ஃப்ளாஷ் மாதிரி, அப்படியே ஃப்ளாஷ் தெரியுமா, டக்கு டக்குன்னு மின்னல் வேகத்தில் டக்குன்னு இது உலகத்தையே சுற்றிட்டு வருவார்ல, அந்த மாதிரி டக்கு டக்குன்னு போவேன். நினச்சா ஒரு பாலில் இப்போ 4 பவுண்ட்ரி கிட்ட போச்சுன்னா ஒரு 10 ரன் தான் ஓட மாட்டாங்க. அதுவே மினிமம் தான். மேக்ஸிமம் ஒரு 50 ரன்ஸ் ஓடிடுவாங்க. ஆனால் இந்த கேமில் வைக்கல, கொஞ்சம் ஓவராக இருக்கும்னு. ஜஸ்ட் மிஸ் கைஸ், நோ பால் தான். ஏன்னா 6 அடிச்சிட்ருக்கானே, 20 ரன் இப்போயே வந்துருச்சே. பாஸ்கரை வைத்து போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்பாடி, அதனால் மனசு நிம்மதியாக இருக்கு. இப்போ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாமா வேணாமா? வேணாம், இதுக்கு வேஸ்ட் வேலை. 6 அடிக்க மாட்டோம், அதுவே ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சிருந்தோம். இதில் நான் அடித்து என்ன பண்ண போகிறேன்? தரமாக வச்சுருக்கேன் கைஸ், எல்லாருமே லெவல் ஏற்றி தான் வச்சுருக்கேன். நம்ம தான் இப்படியே இருக்கோம், பருத்தி மூட்டை குடோனில் இருக்க மாதிரி. இந்த ஆஃப் கட்டர் ஆகுதா அதான் சொல்கிறேன். ஒரு 6 அடிச்சிருக்கோம். மங்களகரமாக 6ல் ஆரம்பித்த பவன் கேமிங் ஜோன் 6 நான் மறுபடியும் 12 ரன் அடித்தேன். அடுத்து மலிங்கா மாதிரி, மலிங்காவே தான் என்று சொல்லக்கூடிய லக்ஷயா போல் பண்ண வந்திருக்காப்புல. அதில் ஒரு 4. மலிங்காவாது கொய்யாக்காவாது போங்கடா அப்படின்றோம். நாங்கள் தான் கொய்யாக்காவே சாப்பிட்ருக்கோம், மல்லிங்கா என்ன பெரிய பாட்டா. இப்போ ஒரு 6 அடிச்சிருக்கோம். இன்னும் 2 ரன் தான் தேவை. யாக்கர் போட்டிருக்காப்புல, கிட்ட யாக்கர் கிங்க போடுறேன்னான்றான். இப்போ மறுபடியும் ஒரு 6 போடா கெஸ்ட்டு அப்படின்றோம். யூ வின், நம்ம வின் ஆகிட்டோம் காய்ஸ். தொடர்ந்து நிறையா வின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரீமேட்ச் கேட்போமா? வாங்க, பையன் போயிட்டான். இன்னும் ஒரு மேட்ச் போடுவோமா வேணாமா? ஒரே ஒரு மேட்ச், கடைசி மேட்ச். சரி கைஸ், ஒரு மேட்ச் போனேன், அதுக்குள்ளே தோத்துட்டேன். அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சேன். ஆனால் அதில் அசிங்கமாக தோத்துட்டேன். 23 ரன் அடித்தாப்புல, நான் 1 ரன் கூட அடிக்கல. ஃபஸ்ட்டு மேட்ச்சே அவுட்டு. சரி கைஸ், டைமும் ஆயிடுச்சு. அடுத்த ஒன்று சந்திக்கலாம். பாய் கைஸ்.